Hey guys, welcome back to my channel. Day 1 of Vermont tripல waterfalls, smuggler notch, Ben and Jerryயோட ஃபேக்ட்ரி டூர் எல்லாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி டே 2ல் நம்ம இங்கே இருக்க வெர்மாண்ட்டோட கேபிட்டல் பில்டிங்கு, பியூட்டிஃபுல்லான பீச் பார்க்கு அண்ட் அமெரிக்காவோட ஹிடன் ஜெம்னு சொல்லப்படுற கியூச்சி ஜார்ஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பில்டிங் தான் வெர்மாண்ட் ஸ்டேட்டோட கவர்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸு. மாண்டபெல்லர்ன்ற சிட்டியில் தான் இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஆனால் சுற்றி பார்க்குறப்போ இது ஒரு சிட்டி ஃபீலே நமக்கு கொடுக்காது. ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது, பின்னாடி மவுண்டெயின் வேறு. ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ்னே சொல்லலாம். இங்கே இருக்கிறப்போ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது, எந்த ஒரு சத்தமும் இல்லாத அப்படியே நேச்சர் வைபாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த பில்டிங்க்கு மேலே இருக்க இந்த கோல்டு டோம் டிசைன் தான் இந்த பில்டிங்கோட மெயின் அட்ராக்ஷன். இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா 1959 கட்டப்பட்டிருக்கு. பட் இதை பார்க்குறப்போ ஏதோ ரீசண்டாக கட்டின மாதிரி அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி இப்போ வரைக்குமே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தான் சொல்லலாம். இந்த ஸ்டேட் கேபிட்டல் பில்டிங் மாதிரி அமெரிக்காவில் நிறைய ஸ்டேட் கேபிட்டல் பில்டிங் இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட்டில் இதுவும் ஒரு அழகான பில்டிங்னே சொல்கிறாங்க. ரொம்ப க்ரௌடட்லாம் இல்லை. நாங்கள் போனப்போ ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு. நாங்கள் போனதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபேமிலிஸ் வர ஆரம்பித்தாங்க. ஸோ கிட்ஸ் எல்லாமே சூப்பராக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பெரிய ப்ளே கிரவுண்டு மாதிரி இருக்குது அந்த கிராஸ்லாம். ஸோ அங்கேயே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரம் சூப்பராக இருந்துச்சு ஃபோட்டோஸ் எடுக்க. ஸோ குரூப்பாக இல்லை ஃபேமிலியாக நின்று எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் அங்கே எடுத்துக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் என்ட்ரன்ஸில் இருக்க ஸ்டாச்சு தான். இதுதான் மெயின் டோரு. இந்த டோரை பார்த்தா உங்களுக்கு ஒரு மூவியில் பார்த்த ஒரு டோர் ஞாபகம் வருதான்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். எனக்கு சந்திரமுகி படத்தில் அந்த பெரிய டோர் காமிப்பாங்க இல்லையா, அந்த ஞாபகம் தான் வந்துச்சு இந்த டோரை பார்க்குறப்போ. தூணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு வியூ. ஒரு ஆஃப் டே போல் இங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப பெரிய பிளான்லாம் இல்லை, ஒரு 2-3 இடம் தான் பார்க்கணும். அதனால் இங்கேயே ஃபுல்லாக ஆஃப் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. சின்ன கேபிட்டல் சிட்டியாக இருந்தாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வைபை கொடுத்தது இந்த பிளேஸு. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக லஞ்சு சாப்பிட ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு தான் டவுன் டவுனில் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் பார்த்திங்கன்னா மசாலா எல்ஐச்சி. டவுன் டவுன்லேயே தான் இருந்துச்சு. கொஞ்சம் சின்ன ரெஸ்டாரண்ட் தான், பஃபே இருந்துச்சு. பர் பர்சனுக்கு $15 போல் சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் ரொம்ப கம்மியான டிஷ்ஷஸ் தான் இருந்துச்சு, ஓகேவாக இருந்துச்சு. ஸோ அங்கே ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு நார்த் பீச்சுன்ற ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு லேக் பீச் மாதிரி தான். ஸோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸ்னே சொல்லலாம். சம்மரில் இங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ் இங்கே ஸ்விம்மிங், கயாக்கிங், பிக்னிக்னு இங்கே வருவாங்க போல். நேச்சரை என்ஜாய் பண்ண ரொம்ப ஒரு நல்ல பிளேஸ் இது. சிட்டி க்ரௌட்லாம் இல்லாமல் காமாக ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இங்கே. வெர்மாண்ட் ஹைக்கிங், கேம்பிங்க்கெலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த பீச்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த கேம்பிங் சைட்லாம் இருக்குது. யூஸ்வலாக இந்தமாரி பீச் சைட் எல்லாத்துலேயுமே அந்த கேம்பிங் ஃபெசிலிட்டி இருக்கும். ஸோ இங்கே வரவங்கலாம் அப்படியே ரிலாக்ஸ்டாக ஒரு 2 days 3 days இருந்து கேம்பிங் பண்ணி இந்த பிளேஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க போல். கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் பீச்சை பார்த்தோன்னே இறங்கி தண்ணியில் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. காலையிலேருந்து மழை வராமல் இருந்துச்சு. இந்த பீச்சுக்கு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆகி மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்ச நேரம் தான் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு கிளம்பியாச்சு. நார்த் பீச்லேருந்து கிளம்பி கரெக்டாக 1.5 hours ஆச்சு எங்களுக்கு இந்த அட்ராக்ஷன் வர்றதுக்கு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இடம் தான் பார்த்திங்கன்னா வெர்மாண்ட்டோட ஒரு ஃபேமஸ் அட்ராக்ஷன் குவாச்சி ஜார்ஜு. ஆக்சுவலி அந்த டீப்பஸ்ட் ஜார்ஜை பார்க்குறதுக்கு நம்ம ட்ரையல் வாக் பண்ணி தான் போக முடியும். 20 minutes வாக்கு, போகிறதுக்கு ஒரு 20 minutes, வர்றதுக்கு ஒரு 20 minutes ஆகும். ஸோ 40 minutes போல் இந்த ட்ரையல் வாக் மட்டுமே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம போய் அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் நேரம். ஸோ கரெக்டாக 1.5 ஹவர்ஸ்லேருந்து 2 hours கிட்ட இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு நமக்கு தேவைப்படும். வாக் ரொம்ப ஸ்கேரியாக ரொம்ப டீப்பாலாம் இல்லை, கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் இருந்துச்சு. வெர்மாண்ட் ஸ்டேட்டை க்ரீன் மவுண்டெயின் ஸ்டேட்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா இந்த பியூட்டிஃபுல்லான மவுண்டெயின் ஃபாரஸ்ட்லாம் இருக்கிறதுனால தான்.
வழியில் அங்கங்கே வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அங்கேருந்து அந்த ஃபால்ஸ்லாம் பார்க்குற மாதிரியான வியூஸ் தான் இருந்துச்சு. அட் லாஸ்ட் நம்ம அந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். 165 ஃபீட் டீப்பில் இருக்கிற இந்த ஜார்ஜ் வந்து வெர்மாண்ட்டில் இருக்க ஒரு டீப்பஸ்ட் ஜார்ஜ்னு சொல்கிறாங்க. யூஎஸில் பாப்புலராக பேசப்படுற அரிசோனா ஸ்டேட்டில் இருக்க கிராண்ட் கேனியனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி வெர்மாண்ட்டில் இருக்க லிட்டில் கிரானியான்னு இந்த பிளேஸை தான் சொல்கிறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா 1000 இயர்ஸ் முன்னாடி இந்த கிளேசியர் மூமெண்ட்னால இந்த ஜார்ஜ் வந்து உருவாயிருக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு, நேச்சரை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட்னே சொல்லலாம். நம்ம தம்ப்நெயிலில் சொல்லியிருக்க ஹிடன் கிராண்ட் கேனியன் இந்த பிளேஸ் தான். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ இந்த கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி பார்த்த பிளேசஸ்லேயே உங்களுக்கு எந்த பிளேஸ் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.